ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? நிமிஷம் பிக்சர் ஸ்லைட் லோட் ஆகுது. இப்போ தெரியுதுங்களா? ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. எஸ். ஸோ இப்போது ரிவர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக் கான்செப்ட்ஸ். அப்போ அந்த கான்செப்ட்ஸில் நம்ம கிளியராக இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸோ அல்லது பர்டிகுலராக நம்ம டிஎன்பிசி படிக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க ரிவர்ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக ரிவர்ஸ் ஒரு நதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஒரு இடத்தோடைய ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர், ஒரு இடத்தோடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ரிவர் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன மாதிரி ஆறுகள், என்ன மாதிரி நதி ஒரு பர்டிகுலர் இடத்த கடந்து போகுது இது பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜன் பற்றி பேசும்போது, அதாவது இப்போ பொதுவாக இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு புனிதத்தன்மை இருக்குது. ஸோ அப்போ அந்த புனிதத்தன்மையை பற்றி நம்ம பேசும்போது மத ரீதியான விஷயங்கள், ஸோ அது எந்த ஒரு ரிலிஜனாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வாட்டர் பேஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி பேசும்போது நிறைய இடத்துல பெண்களை இந்த நிலவோட ஒப்பிடுறது அல்லது ஒரு பூமி பொறுமைக்காக ஒப்பிடுவாங்க, அல்லது நதியோட ஒப்பிடும்போது, அதாவது நிறைய இடங்கள்ல பெயர்கள் பெண்களுக்கான பெயர்கள் தான் மேக்சிமம் நதிக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது விவசாயத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று பாசனமாக இருக்கா ஒரு ஏரியாவில், தட் இஸ் ரிவர் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கா, இல்லை மழை பெஞ்சு தண்ணி வர்றது ரெயின்ஃபெட் ஏரியாஸாக இருக்கா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்கும்போது, தென் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம பார்த்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகத்தை பற்றி பேசும்போதும் நம்ம கண்டிப்பாக ரிவர் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு நதி அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளம் வந்தது அப்படின்னா, ஃப்ளட் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு நதி, ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராஸ் பண்ணுற விஷயங்கள் இல்லைங்களா. ஸோ இதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நம்ம ஒரு ரிவர் அப்படின்னா என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நடுவில் நமக்கு இந்தியாவில் இருக்க மேஜர் ரிவரோடைய இந்தியாவுடைய மேப் இருக்குது. இது நான் என்னன்னு நம்ம அப்புறம் வரலாம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆரிஜின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு ரிவர், ஒரு நதி அப்படின்னா அது எங்கே உருவாகுது, அந்த நதியோடைய மூலம் என்ன, அதாவது அந்த ரிவர் ஆரிஜினேட் ஆகிற இடம், ஒரு ரிவர் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆரிஜின். அதுக்கடுத்து ட்ரிபியூட்ரி அப்படின்னா கிளை நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு மெயின் ரிவரோட சின்ன சின்ன ரிவர்ஸ் ஜாயின் பண்ணும். அப்படி ஜாயின் பண்ணுறத ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபியூட்ரி படிக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னு ஒரு வேர்ட் படிப்போம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டான கான்செப்ட். அதாவது ட்ரிபியூட்ரி அப்படிங்கிறது ஒரு ரிவர் இனிஷியேட் ஆகி வரக்கூடிய இடத்துல ஒரு மெயின் ரிவரோட இன்னொரு சின்ன ரிவர், அதுக்காக ரொம்ப குட்டி குட்டி சேனல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்னொரு ரிவர் ஒரு மெயின் ரிவரோட ஜாயின் பண்ணும்போது யூ கால் இட் அஸ் ட்ரிபியூட்ரி. அதே ஒரு ரிவர் பிரிஞ்சது, ஒரு ரிவர் செப்பரேட் ஆகி போகுது, அது எந்த இடத்துல அப்படின்னா அந்த ரிவர் முடிகிற இடத்துல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ரிபியூட்ரி அப்படின்னா ரிவரோட ஜாயின் ஆகணும், ரிவர்ல இருந்து பிரியுது அப்படின்னா யூ கால் இட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்ரி. ஸோ அது இங்கே நம்ம பார்க்கணும். தென் மியாண்டருங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. மியாண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வளைந்து போகும் இல்லைங்களா. ஸோ நார்மலாக நம்ம ஒரு ரிவர் அப்படின்னாவே ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ அப்போ அந்த வளைவுகள், அந்த பெண்ட்ஸ் இந்த ரிவர் யூ கால் இட் அஸ் மியாண்டர், அப்படி இல்லைன்னா மியாண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மவுத் ஆஃப் த ரிவர் அப்படின்னா ஒரு ரிவர் முடிகிற இடம், ஒரு நதி முடியக்கூடிய இடம், கழிமுகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த ரிவர் முடியக்கூடிய இடத்த மவுத் ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரிவர் முடிகிற இடத்துல ஐதர்
எஸ்சுரி ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டெல்டா ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இது ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நதி வந்து முடியக்கூடிய இடம் எப்பயுமே கடலாக தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ரிவர் கேன் ட்ரெயின் இன்டு அ லேக், ஆர் இட் கேன் ட்ரெயின் இன்டு அனதர் ரிவர், ஆர் இட் கேன் ட்ரெயின் இன்டு அ டெசர்ட், or else it can drain into a sea. ஒரு நதி போய் முடிகிறது ஒரு கடல்ல முடியலாம், ஒரு ஏரியில முடியலாம், இல்லை இன்னொரு நதியோட போய் அது கலக்கலாம், இல்லைன்னா ஒரு பாலைவனத்துல அதுக்கு மேல சோர்ஸ் இல்லாம அந்த நதி வந்து முடிஞ்சு போகலாம். ஸோ இங்க இந்த எஸ்சுரி அண்ட் டெல்டாங்கிறது வந்து ஒரு ரிவர் சீல மிக்ஸ் ஆகும்போது, கடல்ல கலக்கும் போது, ஓகே இப்போ ஒரு நதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதால எவ்வளோ முடியுமோ செடி கொடி கல் மணல் இது எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு வரும் இல்லைங்களா. ஸோ எரோட் பண்ணி எடுத்துட்டு வரும். அப்படி எடுத்துட்டு வர்றது எல்லாத்தையும் அது முடியும் போது, ஒரு கடல்ல முடியுது அப்படின்னா முடியும் போது அந்த இடத்துல அப்படியே கொட்டும் இல்லைங்களா. அந்த இடத்துல சப்போஸ் அதை மவுத் ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த கடல் அலைகளுடைய வேகம் அதிகமாக இருந்து இந்த ரிவர் எவ்வளோதான் செடிமெண்ட்ஸ் கொண்டு போய் டெபாசிட் பண்ணாலும், அதாவது அதை அரிச்சு எடுத்துட்டு வர அந்த எரோட் பண்ற ப்ராடக்ட்ஸை யூ கால் இட் அஸ் செடிமெண்ட்ஸ், அது எவ்வளோதான் எடுத்துட்டு வந்தாலும் அது அந்த இடத்துல இருந்து அந்த அலைகள் ரிமூவ் பண்ணிட்டே, அந்த வேவ்ஸ் கண்டினியூஸா ரிமூவ் பண்ணிட்டே இருந்தது அப்படின்னா அங்க எஸ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அலைகளுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இல்லை அலைகளுடைய வேகம் கம்மியாக இருக்கு, ரிவருடைய சோர்ஸ், ரிவர்ல கண்டினியூஸாக தண்ணி வந்துட்டே இருக்கு. ஸோ செடிமெண்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னா யூ கால் இட் அஸ் டெல்டா. ஸோ அப்போ டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நதி தன்னுடைய முடிவை நோக்கி அல்லது ஒரு கடல்ல போய் அது கலக்க போற இடங்கள்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஒரு ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது மேஜரா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு ரிவர் நீங்க படிச்சீங்கன்னாலும் அதோடைய ஆரிஜின் எங்க, அதோடைய முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ் என்ன, மியாண்டரிங் எந்த மாதிரி இருக்கு, அந்த ரிவருடைய மவுத் எப்படி இருக்கு, அந்த நதி முடியக்கூடிய அந்த கழிமுகம் எப்படி இருக்கு, எஸ்சுரி ஃபார்ம் ஆகுமா டெல்டா ஃபார்ம் ஆகுமா. ஸோ ஒரு நதியை பத்தி நமக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள், அதாவது இந்த ஆரிஜின், ட்ரிபியூட்ரி அல்லது இந்த டெல்டா, இதை பத்தின விஷயங்கள் நிச்சயமா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்ல இருக்கும். அண்ட் அகெயின் இந்த ட்ரிபியூட்ரி அப்படிங்கும்போது இதை வந்து ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. ஸோ இது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எதை எடுத்துக்கலாம், கங்காவே எடுத்துக்கலாமே. கங்கானா உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ நான் கர்சர் மூவ் பண்றது தெரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த கங்கான்றது இந்த இடத்துல இருக்கு, நான் கர்சர் மூவ் பண்ற இடத்துல. ஸோ இந்த கங்கா ஆரம்பிக்கிறது இங்க நார்த்ல இருந்து இந்த மாதிரி வந்து இங்க பே ஆஃப் பெங்கால்ல, வங்காள விரிகுடால கலக்குது. ஸோ அப்போ இந்த கங்காவுடைய ஆரிஜின்ங்கிறது இங்க இருக்கு, அதோடைய மவுத் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆரிஜின்ல இருந்து டுவர்ட்ஸ் மவுத் ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் நின்னாரு, அதாவது இங்க இருந்து இதை பார்த்து நின்னாரு அப்படின்னா இந்த பக்கம் அவருடைய ரைட் ஹேண்டா இருக்கும், இது அவருடைய லெஃப்ட் ஹேண்டா இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது இந்த இடத்துல இப்போ நான் நிக்கிறேன், கங்கா உருவாகிற இடத்துல இருந்து அது முடிகிற இடத்த நோக்கி நான் நிக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய ரைட் ஹேண்டா இருக்கும், இது என்னுடைய லெஃப்ட் ஹேண்டா. நான் இப்போ நார்மலா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆரிஜின்ல இருந்து டுவர்ட்ஸ் மவுத் ஒரு ரிவருக்கு ரைட் சைட்ல வந்து சேர்றது எல்லாமே ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி, லெஃப்ட் சைட்ல இருந்து வந்து சேர்றது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. இங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கங்கா இருக்கு, இந்த பக்கம் வந்து யமுனா இருக்கு, இந்த சைடு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காக்ரா வந்து ஜாயின் ஆகுது. ஸோ யமுனா, சன் இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாயின் ஆகுது, காக்ரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஜாயின் ஆகுது. ஸோ இங்க ஒருத்தர் நின்று இந்த இடத்த, அதாவது மவுத்தை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு அப்படின்னா இது அவருடைய ரைட் சைடு, இது அவருடைய லெஃப்ட் சைடு. அப்போ
கங்காவுடைய ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி யமுனா, கங்காவுடைய லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி காக்ரா. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதே நான் இங்கேருந்து நின்னேன்னு வைங்களேன், இங்கே மவுத்தில் இருந்து நான் இதை பார்த்தேன்னா இது வந்து என்னோட ரைட் ஹேண்ட். இப்போ நான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், இது ரைட் ஹேண்ட் இது லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும். பட் ஆப்போசிட்ல இருந்து நான் பார்க்கும்போது, ஸோ ஆரிஜின்ல இருந்து பார்க்கும்போது ரைட் சைட்ல இருந்து வந்து ஜாயின் ஆகக்கூடிய ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ், அண்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து ஜாயின் ஆகக்கூடிய ட்ரிபியூட்ரிஸை லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி யூபிஎஸ்சியில் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக கேட்பாங்க ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரியா அப்படின்னு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. எல்லா நதிக்குமே நான் வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஞாபகம் வச்சுக்கணுமா மேம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நியூஸில் வர்ற முக்கியமான ரிவர்ஸை பற்றி நீங்கள் படிக்கும்போது அதோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ட்ரிபியூட்ரியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் தேவைப்படும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் கிளியருங்களா? நான் அடுத்ததுக்கு போகலாமா? எஸ். அதுக்கப்புறம் ஒரு நதி பாயும் போது, அதாவது அது வளைந்து போகும்போது சில விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடம், அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா ஹார்ட் ராக் சாஃப்ட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது பாறைகள் மென்பாறைகளாவோ அல்லது கடினமான பாறைகளாவோ இருந்தது. கடினமான பாறைகள், ஸோ இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ராக்கோட 2 ஃபார்ம் எடுத்துக்கிறேன், லைம் ஸ்டோன் அண்ட் மார்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ லைம் ஸ்டோன் அப்படிங்கும்போது சுண்ணாம்பு கற்கள், மார்பிள் அப்படிங்கும்போது இந்த லைம் ஸ்டோனுடைய மெட்டமார்பைஸ்டு ஃபார்ம் தான் மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுண்ணாம்பு கற்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக உடைச்சிடலாம். வேற மார்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ராக். ஸோ அப்போது இங்கே லைம் ஸ்டோனை சாஃப்ட் ராக் பண்ணும், மார்பிளை வந்துட்டு ஹார்ட் ராக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு இடத்துல லைம் ஸ்டோனும் இருக்குது மார்பிளும் இருக்குது, கண்டினியூஸாக வாட்டர் அது மேலே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன். இந்த லைம் ஸ்டோன் அதாவது சுண்ணாம்பு கற்கள் இருக்க இடம் ஈஸியாக எரோட் ஆகிடும், தண்ணி ஈஸியாக அதை அடித்து எடுத்துகிட்டு போயிடும். வேற மார்பிள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எரோட் ஆகாது. ஸோ இது ஹார்ட் ராக். அப்படி ஒரு இடத்த வந்து ஒரு நதி கடந்து போகும்போது அல்லது ஒரு மலையை கடந்து அது போகும்போது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா, ஒரு வேலி மாதிரி ஃபார்ம் பண்ணும். யூஸ்வலாக சின்ன வயசில் ஒரு நதி வரையணும் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு டயக்ராம் க்ராஸ் பண்ணியிருப்போம். 2 மலை இப்படி ட்ரையாங்குலர் ஷேப்பில் போட்டிருப்போம், நடுவில் வந்து அந்த மலைக்கு நடுவில் இருந்து ஒரு ரிவர் வர்ற மாதிரி போட்டு, பக்கத்தில் ஒரு வீடு ஆல்மோஸ்ட், அப்புறம் அந்த மலைக்கு பின்னாடியே ஒரு சூரியன். ஆல்மோஸ்ட் எல்லாரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த ஒரு படத்தை வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதில் நமக்கே தெரியாமல் என்ன வரைஞ்சிருக்கோம், 2 மலைக்கு இடையில ஒரு நதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வரும்போது ஒரு பள்ளத்தாக்கு கிரியேட் ஆனால் அது வி ஷேப்பில், தட் இஸ் இங்கிலீஷ் ஆல்பபெட் வி ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து வி ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்னும் அப்போ கண்டினியூஸாக தண்ணி வந்துட்டே இருக்குது. இப்போது கங்கா எடுத்துட்டிங்கன்னா பனிப்பாறை உருகி தான் அது தண்ணி வருது இல்லைங்களா. ஸோ அப்போது வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் அந்த சைட்ஸை வந்து அது எரோட் பண்ண ஆரம்பிக்கும், அரிச்சு எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அரிக்க இந்த வி ஷேப் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அரிக்க இது கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது வி ஷேப்பில் இருக்கிறது ரஃபாக யூ ஷேப்பில் மாறும். ஸோ அப்போ யூ ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டெக்னிக்கலாக கார்ஜஸ் அண்ட் கேனயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஆன்டிசீடென்ட் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்டிசீடென்ட் அப்படின்னா முன்னோடியான ஒரு விஷயம், முதன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மவுண்டெயின் உருவாகுது அப்படின்னா அந்த மவுண்டெயின் உருவாகிறதுக்கு முன்னாடியே சில ரிவர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ அதை வந்து ஆன்டிசீடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு என்ன தெரியும், ஒரு ரிவர் அப்படின்னா ஸ்லோப் அதிகமாக இருந்தால் அங்கே வந்து ஃப்ளோ ஆகும். மேலேருந்து கீழே வந்து ஒரு நதி பாயறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே கீழே இருந்து மேலே வந்து ஒரு நதியால் போக முடியுமா அப்படின்னா சில இடங்கள்ல போகும். சம்டைம்ஸ் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டெயினோட எண்டில் இருந்து கம்ப்ளீட்டாக மேலே ஏறி இந்த சைடு அந்த மவுண்டெயின்லேருந்து இறங்கும். அப்படி இருக்கிறத வந்து ஆன்டிசீடென்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து ஒரு மலை உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு நதி உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படி சொல்லலாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே எனக்கு ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் தெரியுதுங்களா, என்னோட கேமரா தெரியுதுங்களா? நான் காட்டுற இந்த லைட் தெரியுதுங்களா?
எஸ். ஸோ இப்போ இங்கே தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. ஸோ இது ஒரு பிளெயின் சர்ஃபேஸ். இங்கே தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த தண்ணி ஃப்ளோ ஆகுறதுல நான் நடுவில் இந்த பென் வைக்கிறேன். ஸோ ரொம்ப சின்னதாக வைக்கிறேன். தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த பெண்ணை தாண்டி இந்த தண்ணி போகிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது இல்லைங்களா? ஏன்னா தண்ணி நான் ஃபோர்ஸாக கண்டினியூஸாக அனுப்பிட்டே இருக்கேன். பைப்பு திறந்து விட்டு தண்ணி போய்கிட்டே இருக்கப்போ இந்த ஒரு பேனாவை தாண்டி அது போகிறது அதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ இதே திரும்ப போய்கிட்டே இருக்க அந்த தண்ணி ஃபோர்ஸும் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கல இதுக்கு மேலே நான் லைட்டாக ஒரு நூலோ அல்லது ஏதோ ஒன்று வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ அப்போது அதை தாண்டி அந்த ரிவருக்கு தட் இஸ் அந்த வாட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்காது. ஸோ இதே மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அல்லது தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒரு இடத்துல, ஏன்னா ஒரு மவுண்டெயின் பில்டிங் ஒரு மலை உருவாகுது அப்படிங்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் நடக்காது. அது வந்து ஓரோஜெனட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரோ அப்படின்னாவே மலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இல்லைன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மேலே ஒரு சின்ன அப்மர்ஜ், ஒரு சின்ன அப்ஹீவல், அதை தாண்டி அந்த ரிவர் போகும். இப்படி தான் போகுமே தவிர்த்து அந்த மவுண்டெயின் வந்து இப்போ ஹிமாலயாஸ் வந்து 8000 மீட்டர் இருக்குது, 8848 மீட்டர் இருக்குது அப்படின்னா கங்கா வந்து ஹிமாலயாஸ்க்கு ஆன்டிசீடென்ட். அதாவது இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு நதி வந்து கங்கை நதி. அப்போ அந்த ஹிமாலயாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் போது இந்த தண்ணி அதை தாண்டி போகிறது அதுக்கு பெரிய விஷயமா இருக்கல. நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ஹிமாலயாஸ்ல இந்த எண்ட்ல இருந்து மேலே ஏறி கங்கா வந்து கீழே இறங்குற மாதிரி நமக்கு தோணுது. பட் ரியாலிட்டி இஸ் இந்த மவுண்டெயின் ஆரிஜினேட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த ரிவர் உருவாகி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிவரை தான் ஆன்டிசீடென்ட் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியருங்களா? இந்த கான்செப்ட் கிளியருங்களா? ஓகே. பொதுவாக இந்த ஆன்டிசீடென்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து அதாவது நிறைய ஜியாகிரபிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. பக்கா ஜியாகிரபிக்கல் டேர்மாக இருக்கும். அது அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்டிசீடென்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு நதி வந்து மலை உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நமக்கு தெரிஞ்சது இப்போ தான் உருவாயிருக்கும். ஆனால் இது வந்து முன்னாடியே வந்து இருந்தது அப்படின்னா திஸ் வாஸ் ஆன்டிசீடென்ட். அதாவது ப்ரையர் டு திஸ் இஷ்யூ சம்திங் வாஸ் தேர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஆன்டிசீடென்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதிகமாக பேசக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீட் எக்ஸாம்னு வைங்களேன். நீட் எக்ஸாம் எலெக்ஷன் சமயத்தில் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எலெக்ஷன் வாக்குறுதியில் வந்து நீட் எக்ஸாமாக நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து என்ன இருந்தது, இந்த நீட் பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது. எலெக்ஷன் அப்போன்னு இல்லை இல்லைங்களா? அப்போ நீட் வாஸ் ஆன்டிசீடென்ட் டு எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்டிசீடென்ட் அப்படிங்கிற வார்த்தை நான் சொன்ன மாதிரி ஜியாகிரஃபியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அதாவது ஜியாகிரபிக்கல் வேர்ட்ஸில் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸில் வர்ற ஒரு வேர்டு இந்த ஆன்டிசீடென்ட். ஸோ அங்கே நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று நார்த் இந்தியன் ரிவர்ஸ், இன்னொன்று சவுத் இந்தியன் ரிவர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பெரினியல் ரிவர்ஸ், சீசனல் ரிவர்ஸ். இல்லாத பட்சத்தில் ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலார் ரிவர்ஸ். இது எல்லாமே ஒன்று தான். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை தொடரோட சம்மந்தப்பட்ட அந்த நதிகள். பெனின்சுலார் அப்படின்னா கீழே பெனின்சுலா அப்படிங்கும்போது 3 பக்கம் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் 3 பக்கம் வாட்டர் தண்ணி சூழப்பட்ட ஒரு இடத்த தான் சொல்லுவோம். அதே சில இடங்கள்ல ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா பெனின்சுலார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நார்த் அப்படின்னு அர்த்தம். பெனின்சுலார்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸ்ட்ரா பெனின்சுலார் அப்படின்னா நார்த் ஆஃப் இந்தியா. ஸோ அதையும் குழப்பிக்காதீங்க. ஸோ அப்போ பெரினியல் அண்ட் சீசனல் ரிவர்ஸ்ன்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக வற்றாமல் ஓடக்கூடிய நதி, ஜீவ நதி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போது ஒரு ரிவர் வந்து இயர் ஃபுல்லாக சோர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனி கங்கோத்ரி அப்படின்னு ஒரு கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகுறதுனால உருவாகக்கூடிய ஒரு நதி இல்லைங்களா? அப்போது அது பெரினியல் ரிவர். ஸோ வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியை சொல்லுவாங்க வற்றாத நதி. ஸோ அப்போது பெரினியல் ரிவர் ஆஃப் சதர்ன் இந்தியா அல்லது பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு வந்துட்டு நம்ம தாமிரபரணியை சொல்லலாம். அதே வந்து பெரினியல் ரிவர் ஆஃப் எக்ஸ்ட்ரா பெனின்சுலார் இந்தியா அப்படின்னா கங்கா, யமுனா இதெல்லாத்தையும் நம்ம சொல்லலாம்.
சீசனல் ரிவர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம காவேரி, வைகை இந்த மாதிரி நதிகள். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல பருவமழை டைம்ல, தட் இஸ் மான்சூன் டைம்ல மட்டும் மழை அதிகமா இருக்கும்போது, நீர்வரத்து அதிகமாகும் போது இந்த ஆறுகள் வந்து விவசாயத்தை ஹெல்ப் பண்றதுக்காக, தட் இஸ் அது வந்து கிராஸ் பண்ணி கடல்ல போய் கலக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பெரினியல் ரிவர்னா என்ன, சீசனல் ரிவர்னா என்ன, இதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது முக்கிய நகரங்கள் நதிக்கரையோரத்துல இருக்கா. நான் இதுல வந்து ஃபைனல் ஸ்லைட்ல உங்களுக்கு ஒரு சில சிட்டிஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ அப்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அது நியூஸ்ல வருதா அப்படின்னா கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ அப்படிங்கிறது அதிகமா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. ஸோ ஜம்மு காஷ்மீரோடைய அந்த ஆர்டிகிள் 370 வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டை வந்து 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சது, இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஸோ ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டா இருந்தப்போ இருந்த ஒரு கேபிட்டல். ஏன்னா ஜம்மு காஷ்மீருக்கு 2 கேபிட்டல் இருந்தது, அதுல ஒண்ணு ஸ்ரீநகர். ஸோ ஸ்ரீநகர் அப்படிங்கிறது ஜீலம் நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அப்போ அந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் ஏதாவது வந்து ரிவர் சைட்ல, ரிவர் பேங்க்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு ரிவர் அப்படின்னா நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது பார்க்க வேண்டிய விஷயங்கள். கிளியருங்களா? அடுத்த ஸ்லைட் போலாமா? அடுத்த ஸ்லைட் போலாங்களா? ஸோ நான் உங்களுக்கு 2 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, எஸ்சுரின்னு ஒரு விஷயம் சொன்னேன், டெல்டா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். இங்க நான் மேல கொடுத்துருக்க பிக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்சுரி. ஸோ இங்க வந்து பெருசா டெல்டா வந்து ஃபார்ம் ஆகாது. ஏன் டெல்டான்ற பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்ஸ்ல வந்து முக்கோண வடிவத்துக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பை டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸோடைய டெல்டா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு டெல்டா அப்படின்ற பேர் கொடுத்தாங்க. ஸோ இங்க மேல இருக்க பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் ஷேட் இந்த பக்கம் இருக்கு, இந்த ப்ளூ ஷேடு ஃபுல்லா கடல் பகுதி, இந்த ஒயிட் ஷேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நதி கொண்டுட்டு வர்ற அந்த டெபாசிட்ஸ். ஸோ அது அங்கங்கே டெபாசிட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ கடலோடைய இது வந்துட்டு இங்கே நமக்கு அதிகமாக தெரியும். ஸோ அப்போ கடலோடைய பகுதி இங்கே அதிகமாக இருக்கனால இங்கே வேவ்ஸோடைய மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால டெல்டா ஃபார்ம் ஆகலை. வேற இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைல்டாக நடுவில் லைன் தெரியுது பாருங்க, அது மட்டும்தான் சீ வாட்டர் உள்ளே போகிறது. இது வந்து கங்காவோடைய டெல்டா. இந்த டார்க்காக இருக்க கலர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர், க்ரீனிஷ் ப்ரௌன் கலர், இது எல்லாமே ரிவரோடைய செடிமெண்ட்ஸ். இது எல்லாமே லேண்ட் கிடையாது, இது எல்லாமே ரிவர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கங்கே ப்ரௌன் கலர் பேச்சஸ், லைட் ப்ரௌன் பேச்சஸ் இருக்கு பாருங்க, அதுதான் ரிவர். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ரிவர். இந்த மெலிசா போகக்கூடிய லைன் தான் வந்து சீ வேவ்ஸ். அப்போ தெரியுதுங்களா, இது டெல்டா ஃபார்ம் ஆன ஒரு ரிவரோடைய மவுத்து, இது டெல்டா ஃபார்ம் பண்ணாத ஒரு ரிவரோடைய மவுத். இந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? பிரிச்சு பார்க்க முடியுதுங்களா? ஓகே, யாருக்கு கிளாஸ் முடிஞ்சது? பாய் மேம். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ அப்போது இங்கே வந்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்க முக்கியமான 3 ரிவர் சிஸ்டம், அதுதான் நான் இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஒன்று கங்கா, ஒன்று இண்டஸ், இன்னொன்று பிரம்மபுத்திரா. ஸோ இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம். நார்த் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதிகமாக ரிவர் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரிவர்ஸ் அதில் உள்ள வரும், அதில் இதுதான் மெயின். ஸோ இப்போ கங்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தே நான் சொன்னேன், கங்கோத்ரி அப்படின்னு ஒரு கிளேஷியர்ல உருவாகும், ஒரு பனிப்பாறை உருகி அதில் மெல்ட் ஆகி அங்கேருந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அது உருவாகிற இடத்துலயே கங்கான்ற பேர் அதுக்கு வந்துருமா அப்படின்னா வராது. அது உருவாகிற இடத்துல பாகீரதி அப்படின்ற நேம் கொடுப்பாங்க. தென்
அது கூட அலக்நந்தா அப்படின்னு இன்னொரு ரிவர், இன்னொரு ட்ரிபியூட்ரி வந்து ஜாயின் ஆகும். அப்போ இந்த பாகீரதி, அலக்நந்தா இது ரெண்டுமே தேவ் பிரயாக் அப்படின்ற இடத்துல வந்து ஜாயின் ஆகும். அதாவது கௌமுக் அப்படின்ற இடத்துல தான் அந்த கங்கோத்ரி கிளேஷியர் இருக்கும். அங்கேருந்து பாகீரதி வரும், அதுக்கு பக்கத்தில் இருந்து அலக்நந்தா வரும். இது ரெண்டுமே தேவ் பிரயாக் அப்படின்ற இடத்துல வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தேவ் பிரயாக்ல இருந்து தான் கங்கா அப்படின்ற பேர் வந்து நம்ம கொடுப்போம். கங்காவோட யமுனா வந்து எங்கே சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்ல கங்கா யமுனா அந்த சங்கமிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்னமுமே கீழே வந்து சரஸ்வதி நதி ஓடிட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் எட் ப்ரூவ்ட் ஸ்டில் வந்துட்டு சொல்லுவாங்க. பட் இந்த கங்கா யமுனாவோடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கங்காவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ். ஸோ இண்டஸ் அப்படிங்கிறது வந்து மான்சரோவர் அப்படின்னு ஒரு ஏரியிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு நதி. ஸோ மான்சரோவர் லேக்லேருந்து உருவாகி இந்தியாவும் பாகிஸ்தான் வழியாக வந்து அரேபியன் சீல போய் முடியக்கூடிய ஒரு ரிவர். ஸோ இதை பற்றி படிக்கும்போது இதை வந்து சிங்கி கம்பன் அப்படி இல்லைன்னா லைன்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் அப்படின்னு படிக்கும்போது எப்படி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு ரொம்ப முக்கியமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ 1960 தான் இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேன் இது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு வழியாகவும் இது வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில சைன் பண்ண ஒரு ட்ரீட்டி தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள், அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனைகள் எக்கச்சக்கமா. யாரோ ஒருத்தரோட மைக் ஆன் ஆயிருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க நிறையா பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ இது ஜியாகிரஃபி வைஸ் ரொம்ப முக்கியம், பாலிட்டி வைஸ் ரொம்ப முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸில் எப்பயுமே இருக்க ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் இஷ்யூ அப்படின்னு படிக்கும்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி படிப்பீங்க. நேற்று நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் பற்றி படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை படிக்கும்போதும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றத படிப்போம். ஸோ அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்க பிரச்சனைகளை இதுவும் ஒன்றுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இண்டஸோடைய வாட்டரை எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணணும், ஸோ ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸோடைய வாட்டரை யார் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸோடைய வாட்டரை யார் யூஸ் பண்ணணும், அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 1960 ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ. ஸோ இந்த ட்ரீட்டியில் ஒரு விஷயம் தெளிவாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே சம்மதிச்சா மட்டும்தான் இந்த ட்ரீட்டி நல் அண்ட் வாய்டன் ஆகும். அது வரைக்கும் இந்த ட்ரீட்டி வந்து யாரோ ஒருத்தர் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரீட்டியை வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாலிட்டியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியில் பிரச்சனை வந்தால் தலையிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் வந்து கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த ஒரு ட்ரீட்டி வந்து லைவ்ல இருக்கு, இஃப் இட் இஸ் இன் ஃபோர்ஸ், அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு தான் கொண்டுட்டு போகணும். ஸோ இனிஷியலாக ஒரு ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, அதாவது சண்டை போட்ட ரெண்டு பேர் ஏதோ ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க அப்படின்னா சாட்சிக்கு யாரோ ஒருத்தரை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சாட்சிக்கு போகிறவங்க தான் உண்மையிலே ரொம்ப பாவம், ரெண்டு பேரும் அவங்கள தான் தேடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியேட்டராக வேர்ல்டு பேங்க் இருந்தாங்க. ஸோ அப்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் ஒரு பிரச்சனைன்னு இந்தியா கொண்டுட்டு வந்தாலும் சரி, பாகிஸ்தான் கொண்டுட்டு வந்தாலும் சரி, யாரை தேடுவாங்க? வேர்ல்டு பேங்கை தேடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் தானே மீடியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி, அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில பேசுறதுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா இதில் பிரச்சனை வரும். இந்த COVID-19 டைமில் கூட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வந்துட்டு
இஷ்யூ வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கமிஷன் வச்சுருப்பாங்க, இண்டஸ் வாட்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை போய் பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட் இண்டஸோட இதுலேயும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில இருந்தும் அதுக்கான ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்தும் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த கோவிட் டைமில் அது கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ இந்த இஷ்யூ அண்ட் இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீஸ்ஃபுல் ட்ரீட்டி அப்படின்னு இந்த ட்ரீட்டியை சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எப்பயுமே ஆகாமல் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்தாலும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியால் இது வரைக்கும் வார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போனதே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பீஸ்ஃபுல் ட்ரீட்டி அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு பெருமை வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு இருக்குது. மற்றபடி நிறையா காரணங்களுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வந்திருக்கு, தட் இஸ் வார் நடந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி, ஏன்னா இது வந்து எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்க ஒரு ட்ரீட்டி, இதை வச்சு இது வரைக்கும் வரலை அப்படிங்கிறது தான் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே இண்டஸ் வாட்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் க்ராஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இங்கே கோசி அப்படின்னு ஒரு ரிவர் பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமோதர் அப்படிங்கிற நதியை வந்து சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சாரோ அப்படின்ற பேர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வெள்ளம் வந்து அதிகமான டேமேஜஸ் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ரெண்டு ரிவர்ஸும் கிரியேட் பண்ணும். அதனால தான் இதை வந்து சாரோ ஆஃப் பீகார் அண்ட் சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி நதியோட தப்பு கிடையாது, நம்மளுடைய தப்பு தான். ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸ் தான் அதுக்கு காரணம். ஒரு நதி வந்து செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் விவசாயம் பண்ணுவாங்க, அது பக்கத்தில் அது ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் இப்போ செட்டில்மெண்ட் ஏரியாவாக மாறும். ஸோ ஒரு நதிங்கிறது எப்போ வேணாலும் வெள்ளம் வரலாம், அது வரும்னு தெரிஞ்சு அந்த இடத்த போய் நம்ம ஆக்கியபை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சென்னையில் நம்ம நிறையா பார்த்துருப்போம், மழை அதிகமாக பெஞ்சது அப்படின்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். ஆக்சுவலி அதோடைய வீட்டில் தான் போய் நம்ம வீடு கட்டியிருக்கோம், ஏரிகளை அழிச்சு குளங்களை அழிச்சு வீடு கட்டியிருக்கோம். அப்போ லோ லையிங் ஏரியாவில் வீடு கட்டினா அந்த மழை தண்ணி எங்கே தான் போகும், அது எங்கே எப்பயும் வந்து சேருமோ அங்கே தான் சேரும். நம்ம வீட்டை கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு அங்கே போகுது. ஸோ அப்போது மோஸ்ட் ப்ராபப்ளி ஆந்த்ரோபோஜெனிக் ரீசனால தான் இந்த ஃப்ளட் அப்படிங்கிறது ஒரு டிசாஸ்டராக வந்து மாறுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். தென் கம்மிங் பேக் டு பிரம்மபுத்திரா அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருந்து வரும். திபெத்தில் வந்து இது சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அசாமில் பிரம்மபுத்திரா அப்படின்ற பேர் வரும். தென் அருணாச்சல் பிரதேஷில் வந்து திஹாங் அப்படின்ற பேர் வரும். ஸோ இந்த அசாம் ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஷார்ப் கர்வ் வந்து எடுக்கும். ரீசெண்டாக இதுவும் வந்துட்டு நியூஸில் வந்தது, அங்கே வந்துட்டு டேம் கட்டணும்னு சொல்லி சைனா முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பார்த்தாலும் நாட்டுக்கு உள்ளேயும் டேம் கட்டுறாங்கன்னு பிரச்சனை, நாட்டுக்கு வெளியிலையும் டேம் கட்டுறாங்கன்னு பிரச்சனை. ஸோ அந்த டேம் கட்டுற பிரச்சனை இந்தியாவுக்கு எப்பயுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்க ஒரு இஷ்யூ. அண்ட் பங்களாதேஷில் இதை வந்து ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்கே வந்து மிக்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். அப்போ இந்த கங்கா பிரம்மபுத்திரா இதை பற்றி படிக்கும்போது, இதோடைய டெல்டாவை பற்றி படிக்கும்போது நியூமூர் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் பற்றி படிப்போம். அதே மாதிரி அசாமை பற்றி படிக்கும்போது மஜுலி அப்படின்னு ஒரு ஐலாண்ட் படிப்போம். ஸோ இப்போ மஜுலி அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ரிவரைன் டெல்டா, ஒரு நதியில் உருவாகக்கூடிய டெல்டா. மற்ற டெல்டா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் போய் அந்த நதி ஒரு ரிவர் வந்து சீல மிக்ஸ் ஆகிற இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ரிவரில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் அப்படிங்கும்போது இந்த மஜுலி ஐலாண்டை வந்துட்டு சொல்லுவாங்க. அது அசாமில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து அதாவது இந்த கங்கா அண்ட் பிரம்மபுத்திராவுடைய இதில் மவுத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தர்பன் ஃபாரஸ்ட் இருக்கும். சுந்தரி மரங்கள், சுந்தரி ட்ரீஸ் அதிகமாக இருக்கனால அதுக்கு அந்த பேர் இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்லேயும் வந்துட்டு இது வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எப்பயுமே இருந்துட்டு இருக்க ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர்பன் ஃபாரஸ்ட். அண்ட் அதே மாதிரி அந்த நியூமோர் ஐலாண்ட் அப்படிங்கிறது கங்காவோட மவுத்தில் இருந்து கீழே இருக்கும், தட் இஸ் பே ஆஃப் பெங்காலில் இருக்கும். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்க ஒரு சில பிரச்சனைகளில் இந்த நியூமோர் ஐலாண்டும் வந்துட்டு வரும். ஸோ அதனால இதை பார்க்கும்போது நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்லைட் போட்டுங்களா? இது கிளியரா? அடுத்த ஸ்லைட் போகலாங்களா?
கேக்குதா நான் பேசுறது? அடுத்த ஸ்லைட் போலாங்களா? எஸ் மேம். எஸ். தூங்காதீங்க. தூக்கம் வருதா? சவுண்டே காணோம். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா இருக்கீங்களா? லாவண்யா, லாவண்யா, காவ்யா, ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கு. தனலட்சுமி இருக்கீங்களா? எஸ் மேம். அகிலா மேம், ஜீவிதா பசங்க மேம். டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஜீவிதா மேம். எஸ் மேம், எஸ் மேம். எஸ். அசோக், அசோக் இருக்கீங்களா? அசோக், அசோக் இருக்கீங்களா? தூங்குறீங்களா? தூங்கிட்டாரு. ஓகே, நம்ம போலாம். தம்பி பிரியாணி சாப்பிட்டு நம்ம ஸ்லைட் போகலாம். ஸோ இந்த ஸ்லைடு தெரியுதுங்களா? எஸ். ஸோ இங்கே பெனின்சுலர் ரிவர் வந்து எப்படி பிரிப்பாங்க? ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவரில் முக்கியமான ரிவர் சிஸ்டம் நான் சொன்னேன். அப்போது சவுத்தில் பெனின்சுலர் ரிவரை வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அதாவது கிழக்கு பக்கம் பாயக்கூடிய நதி, மேற்கே பாயக்கூடிய நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல போய் மிக்ஸ் ஆகக்கூடிய ரிவர்ஸ். அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னா எஸ் மேம், அந்த மேப், நம்ம மேப், இந்தியன் மேப் வச்சே சொல்றீங்களா? அது கொஞ்சம் இன்னும் புரியுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பெனின்சுலர் ரிவர் அப்படிங்கும்போது இங்கே இதுதான் நம்மளுடைய ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ ரஃபாக இந்தியாவை 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கிறது. இதுக்கு கீழே இருக்கிறத தான் நம்ம வந்து பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வெஸ்ட் ஃப்ளோயிங், இது வெஸ்ட்டு, இந்த சைடு ஈஸ்ட். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஸ்ட்டு. அப்போது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னா இது எல்லாமே வந்து பே ஆஃப் பெங்காலில் முடியக்கூடிய ரிவர். இந்த சைடு மகாநதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா வரும், கோதாவரி வரும், காவேரி வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், தட் இஸ் பே ஆஃப் பெங்காலில் வந்து முடியக்கூடிய ரிவர்ஸ். அதே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நர்மதா இருக்குது, தப்பி இருக்குது, அதுக்கப்புறம் லூனி இந்த சைடு வரும், துங்கபத்ரா வந்து இங்கே ஆரிஜினேட் ஆகி இப்படி போயிருக்கும், சாரி. ஸோ அது வராது. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணா இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி பே ஆஃப் பெங்காலில் வந்து முடியும். ஸோ அப்போ நர்மதா, தப்பி இதெல்லாமே வந்துட்டு இந்த சைடு அரேபியன் சீல முடியக்கூடிய ரிவர். ஸோ இப்போ இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் வெஸ்ட் ஃப்ளோயிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில், தட் இஸ் வங்காள விரிகுடாவில் மிக்ஸ் ஆகக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் டெல்டா ஃபார்ம் பண்ணிடும். அரேபியன் சீல ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் டெல்டா ஃபார்ம் பண்ணாது. அதுலேயும் பர்டிகுலராக இந்த கேரளா ஏரியாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக டெல்டாவே வந்துட்டு ஃபார்மே பண்ணாது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ரிவரான முல்லை பெரியார் டேம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ரிவரை கம்ப்ளீட்டாக என்டையர் ரிவரோடைய கோர்ஸையும், ரிவர் கோர்ஸ் அப்படின்னா ஒரு நதி பாயக்கூடிய அந்த ஒரு வழித்தடம். ஸோ அந்த என்டையர் ரிவர் கோர்ஸையும் தமிழ்நாட்டுக்கு வந்து திருப்பி இருப்பாங்க. அப்போ ஒரு மொத்த ரிவரையும் யூட்டன் போட வச்சுருப்பாங்க. அதுதான் முல்லை பெரியாறு டேம் கட்டி இது பண்ணது. ஸோ இப்போ இதுதான் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். இது ஓகேங்களா? இப்போ ஓகே மேம். ஸோ இங்கே நான் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் அப்படின்னா சபர்மதி, நர்மதா, தப்பி, லூனி. இந்த லூனியை வந்து சால்ட் ரிவர் அப்படின்னு சில இடத்துல கொடுப்பாங்க. இது ராஜஸ்தானில் இருந்து வரக்கூடிய ஒரு நதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் நான் சொன்னேன் இந்த மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி இதெல்லாமே. இங்கே மேலே இருக்க பிக்சர் தான் அந்த மியாண்டரிங், அந்த நதியோடைய வளைவு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான்.
இந்த இங்கே நடுவில் அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க. அதாவது இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு ஒன்று இருக்கான். அது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு தமிழில் சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஸ்பவ் லேக்கை டைரக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் தான் இந்த நதி வந்து வரக்கூடிய வழி இல்லைங்களா. ஸோ இது வந்து சீசனல் ரிவர்னு வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தாமிரபரணின்னு வச்சுக்கலாம். தாமிரபரணி நார்மலாக இப்படி போயிட்டு இருக்கு. இதுல சீசன் அப்போ மழை அதிகமாகுது. ஸோ அப்போ மழை அதிகமாகும் போது எஸ் ஆமா பெரினியல் ரிவர்ல சீசன் அப்போ மழை பெய்யுதுன்னு சொன்னேன். இல்ல இப்ப சீசனல் ரிவர்னு வெச்சுப்போன்னு சொல்லிட்டு தாமிரபரணி சீசனல் ரிவர்னு வெச்சுப்போன்னு சொன்னேன். பட் அது உங்களுக்கு பெரினியல் ரிவர்ல எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தாமிரபரணி பெரினியல் தான், சீசன் கிடையாது, சீசனல் கிடையாது. ஸோ இது தாமிரபரணியோட நார்மல் கோர்ஸ் இப்படி தான் இது போயிட்டு இருக்குன்னு வைங்க. இங்க சீசன் அப்போ மழை பெய்யும் போது தண்ணி அதிகரிக்குது அப்படின்னா நீர் வரத்து வந்து இங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குமா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிராவல் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம் கொஞ்சம், கரெக்டுங்களா. இப்படி இப்போ வரலாம். ஸோ அந்த ரிவரோடைய கோர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது, கரெக்டுங்களா. ஜஸ்ட் கிவ் மீ a moment. அப்படி வரும்போது இங்கே ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்கும். தென் பழையபடி அந்த மழை குறைஞ்சிருச்சு, பழையபடி அதே வரத்து வருது அப்படின்னா திரும்ப இந்த பழைய கோர்ஸ்க்கே வந்துட்டு ரிவர் வர ஆரம்பிச்சு. கரெக்டா. எஸ் ஆர் நோ? புரியுதுங்களா நான் சொல்றது. அதாவது ஒரு ரிவரோடைய நார்மல் கோர்ஸ், இந்த ரிவரோடைய நார்மல் கோர்ஸ்ல இருந்து ஓகே. ஸோ இந்த ரிவரோடைய நார்மல் கோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதோடைய கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வரும்போது திரும்ப நார்மல் டைம்ல வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழையபடி அதோட கோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த எக்ஸ்பேண்ட் ஆன இடத்துல பள்ளம் அதிகமாக, ரொம்ப சிம்பிளுங்க. மழை பெய்யுது தண்ணி ஓடுதுன்னு வைங்க. மழை அதிகமாக பெய்யும் போது தண்ணி அதிகமாக போகும். மழை நின்னதுக்கப்புறம் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ தண்ணி தேங்கி இருக்கும். நார்மலாக அந்த தண்ணி போன பாதை வறண்டு போயிடும். கரெக்டாக. நார்மலாக நம்ம ரோட்டில் பார்க்கும்போது இது நடக்கும் இல்லைங்களா. ஸோ இதே கான்செப்ட் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ரிவரில் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்மல் ரிவர் கோர்ஸ். மழை பெய்யும் போது சீசனில் அது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்ப பழையபடி ரிவர் கோர்ஸ் போனப்போ இந்த இடத்துல வந்து எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே தேங்கும். அப்படி ஃபார்ம் ஆகிறது இந்த ஆக்ஸ்பவ் லேக் ஃபார்ம் ஆகும். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து மியாண்டரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மியாண்டரில் இந்த இடத்துல இந்த மவுத் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது. அதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. கரெக்டாக. இப்போ அந்த ரிவர் வர 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 இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீன் ஷேடு இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கெல்லாம் செடிமெண்ட் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ செட்டில் ஆக அப்போ இந்த டயக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்வ்ல அப்படி இல்லைன்னா இந்த கர்வ்ல வந்து செடிமெண்ட் செட்டில் ஆகும். அப்போ செட்டில் ஆக இந்த இடம் வந்து கட் ஆகிடும். அப்போ இந்த இடம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக செடிமெண்ட்டில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே தண்ணி சப்ளை இங்கே போகாது. இந்த மியாண்டரிங் இதோட கனெக்ட் ஆயிடும். அப்படி கட் ஆகும்போது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடியது ஆக்ஸ்பவ் லேக். ஸோ இப்போ ஆக்ஸ்பவ் லேக் ஃபார்ம் ஆகணும், ஒரு மியாண்டரிங் நடக்கிற இடத்துல லேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ரெண்டு ரீசன். இந்த ரெண்டு ரீசனால தான் இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இது கிளியருங்களா? எஸ். ஸோ நான் சொன்னேன் சில முக்கியமான சிட்டிஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதில் இந்த நான் எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நார்த்தில் இருக்கக்கூடியது. ஸோ கங்கா யமுனா ரெண்டுமே சேர்ற இடம் நான் சொன்னேன் அலகாபாத்தில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அயோத்தியா வந்து சரையு நதி கரையில் வந்துட்டு இருக்குது. தென் பத்ரிநாத் அலக்நந்தா ரிவரோடைய இதில் இருக்குது. கொல்கத்தாவில் ஹூக்ளி ரிவர் வந்து போயிட்டுருக்கு. ஹூக்ளி ரிவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது போட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வந்து ஹூக்ளியில் வந்துட்டு பண்ணுவாங்க. தென் ஆக்ரா வந்து யமுனாவுடைய நதிக்கரையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியும் வந்து யமுனா நதிக்கரையில். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சில முக்கியமான சிட்டிஸ் அண்ட் ரிவர் ஓரத்தில் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே இது கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அடையாறு ஆறு, கூவம் அதுதாங்க அடையாறு ஆறு. அதுக்கப்புறம் மதுரை பார்த்தீங்க அப்படின்னா வைகை, கோயம்புத்தூர் வந்துட்டு நொய்யல், தென் திருச்சி வந்து காவேரி. இதில் மொய்யார் அல்லது மாயார் அப்படின்னு ஒரு ரிவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கிற ஒரு நேச்சுரல் பார்டராக வந்து இந்த மொய்யார் வந்துட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மீட் பண்ணோம் இல்லைங்களா. ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே மீட் பண்ணோம்? அந்த இடத்துல அந்த மவுண்டெயின்ஸை டிவைட் பண்ணுறது எது பண்ணும் நீலகிரிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொய்யார் வந்து ஒரு சில மவுண்டெயின் ரேஞ்சஸ்க்கு நடுவில் இது போகும். அண்ட் அதே மாதிரி பந்திப்பூர் நேஷ்னல் பார்க், அதுக்கு தான் நான் NBன்னு கொடுத்துருக்கேன், அண்ட் சாங்சுரிக்கு SANCன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பந்திப்பூர் தேசிய பூங்காவையும் முதுமலை சரணாலயத்தையும் பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொய்யார் ரிவர். ஸோ அப்போ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த மாதிரி எந்த முக்கியமான சிட்டிஸ் வந்து அந்த ரிவர் மேலே இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது பழைய ரிவருக்கு பழைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அடையார் ரிவர்னு தான் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல கூவம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நமக்கு அடையார் ரிவர் தான் கூவம்ன்றது தெரியாது. அப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸையும் க்ராஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். ஸோ அதையும் வந்து நம்ம கவனிச்சாகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ரிவர்ஸ் அப்படின்றத பற்றி. ஏன்னா இதை பற்றி நியூஸில் வந்துட்டே இருக்குங்க. பிகாஸ் இந்த ரிவர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அல்லது ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாத்தையும் உள்ளே கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். அப்போது ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே உள்ள ரிவருக்கு வேணாலும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போது எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது கவர் பண்ணுறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அது மறந்தும் போகாது. கிளியருங்களா? இந்த டாபிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை நான் ஏதாவது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம அடுத்த டாபிக் போகலாம். மேம் ஒரு கொஸ்டின் மேம். சொல்லுங்க. இப்போ டேம் வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் இன்னொரு அந்த மாதிரி எனக்கு கிளியரா புரியல. டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தேவைப்படுது மேடம். அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால அங்க உள்ள அனிமல்ஸ் அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாம் டிஸ்லோகேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வருது. இதை எப்படி பேலன்ஸ் பண்றது? நம்ம வந்து டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஆகணுமா? இது வந்து UPSC ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல் மேதா பட்கர் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து டேம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்தார் சரோவர் டேம் அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பண்ணும்போது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? டெவலப் கண்டிப்பாக அந்த இடத்துல டேம் தேவைதானா? இதை அது எனக்கு சொல்லுங்க. ஸோ டேம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நதிநீர் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை அணை கட்டி ஸ்டாப் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த தண்ணியை எனக்கு நிறுத்தினா மட்டுமே தான் எனக்கு அங்கே வாழ்வாதாரத்தை இது பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி
நிறைய விஷயங்கள் செட்டில்மெண்ட் ஏரியா மாறும், அங்கே இருக்க ஃபாரஸ்ட்ல இருந்து எல்லாமே வைல்ட் லைஃப்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படும். அதை விட முக்கியமாக ஒரு டேம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு இப்போ முல்லை பெரியாரே நம்ம திரும்ப எடுத்துப்போமே, முல்லை பெரியாறில் வந்து எனக்கு அங்கே டேம் கட்டினா தான் உண்டு. பிகாஸ் நான் ஒரு நதியவே வந்து திருப்பி நான் என் ஊருக்கு, ஏன்னா அங்கேருந்து எனக்கு ராமநாதபுரம் வரைக்கும் சுத்தமாக தண்ணியே இல்லை, எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நான் ஒரு இடத்துல தண்ணியை சேமிச்சாதான் எனக்கு வந்து அந்த தண்ணி வரும். எனக்கு அது எப்பயுமே ஃப்ளோ ஆகாது, அது ஒரு சீசனல் ரிவர் அப்படின்ற ஒரு கான்செப்டுங்கும் போது அங்கே வேற வழியே கிடையாது, நான் என்ன பண்ணி ஆகணும், டேம் கட்டி தான் ஆகணும். ஸோ அப்போ லாங் டேர்ம் ப்ராசஸ். அப்போ அதோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அதிகம். அப்போ ஒரு மொத்த ஸ்டேட்டும் அதனால பயனடையுது அப்படிங்கும்போது அது ரொம்ப தெளிவாக கட்டியிருப்பாங்க. ஸோ முல்லை பெரியாறு டேம் எல்லாம் வந்து பூகம்பத்தால், தட் இஸ் நிலநடுக்கத்தால் அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ முல்லை பெரியாறு டேம் பக்கத்துல இடுக்கியில டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இஷ்யூ வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ இடுக்கி டேம் வந்து இப்போதைக்கு தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. பிகாஸ் முல்லை பெரியாறு டேமால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஒரு நிலநடுக்கத்தையும் அது தாங்கிக்க முடியும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல போய் இன்னொரு டேம் கட்டுறதுங்கிறது இப்போதைக்கு அனாவசியம். ஸோ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது டேம் கட்டலாம். ஏன்னா அதனால வரக்கூடிய லாங் டேர்ம் ப்ராசஸை நம்ம பார்க்கும்போது இல்லை அவசியம் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இப்போ தேவையில்லாமல் நான் கட்டுறேன் அப்படின்னா நம்மளே வந்து வழி இருக்க பிரச்சனையை எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் சமம். இப்போ நம்ம இதில் வந்து கல்லணை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சீசனல் ரிவர். ஸோ வருஷம் ஃபுல்லாக எனக்கு மழை வராது. மழை வர்றப்போ வர்ற தண்ணியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எனக்கு எப்போ தேவையோ எந்த மாதம் நான் பயிர் பண்ணுவேனோ அப்போ நான் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ மேகதாதுவில் கட்ட போகிற இதாக இருக்கட்டும், அல்லது தென்பெண்ணை யாரில் ஆல்ரெடி கட்டி இருந்த வந்து யாழ்கோலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்போது அதுக்கான காரணங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி டேம் கட்டலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அவசியம் இல்லாத ஒன்று. ஸோ அடுத்த டாபிக் போகலாங்களா? ஓகே மேம்.